ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஷ்வாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். அதுக்கு ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பேப்பர் ஸ்டிக்ஸை மூணு பேப்பர் ஸ்டிக்காக நம்ம வந்துட்டு ஒட்ட போகிறோம். இதுக்கு ஒயிட் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். மொத்தமாக 4 பீஸ் ஒட்டியிருக்கோம். இதை ஃபுல்லாக தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் பேப்பரில் பேப்பர் ஸ்டிக்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் பேப்பர் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட லென்த் 7.5 சென்டிமீட்டர். இதை நம்ம ஜிக்ஸாக்காக மடிச்சுட்டு கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக மடிச்சுட்டு அதோட இம்ப்ரெஷனில் திரும்ப நம்ம ஜிக்ஸாக்காக மடிச்சுக்கலாம். ஜிக்ஸாக்காக மடிச்சுட்டு இதோட கார்னர் 2 பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதை மடிச்சுட்டு நம்ம ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு இதுக்கு மேலே இதே கலர்லேயே ப்ளூ கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஒரு ஸ்கேல் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் 1 ரூபி காயின் வச்சு வரைஞ்சிக்கோங்க. இதை 4 பீஸாக கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செமி சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு இந்த செமி சர்க்கிளை திரும்ப ஒரு 2 பீஸாக கட் பண்ணுறேன். இந்த ஒரு பார்ட்டை மட்டும் கொண்டு போயிட்டு நம்ம அது மேலே ஒட்ட போகிறோம். பார்க்குறதுக்கு குவார்ட்டர் சர்க்கிள் மாதிரி இருக்கும். இதை எடுத்துகிட்டு வந்து இதுக்கு மேலே ஒட்டிடலாம். இந்த மாதிரி நிறைய பீசஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் எல்லாத்துலேயும் ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம பேப்பர் ஸ்டிக் ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி 2 எட்ஜ்லேயும் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். டயக்னலாக கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இதை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ஒட்ட போகிறோம் ரெக்டாங்குலர் ஷேப்பில். அதனால் நான் வந்துட்டு ஒரே சைஸ்லேயே 2 லென்த்தையும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி பிரெத்தும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சைஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த சைஸில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி. என்னக்கா நான் வந்துட்டு யூனிட் எல்லாம் வச்சு எடுக்கல, ஜஸ்ட்டு அந்த பேப்பர் ஸ்டிக்கை கட் பண்ணிவிட்டு வச்சு பார்த்துட்டு அதே சைஸ்க்கு ஒட்டிட்டேன். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. இதை அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். பேப்பர் ஸ்டிக்ஸ்க்கு நான் க்ளூகன் போட்டு தான் ஒட்டுறேன். ஆல்ரெடி நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி பார்த்தேன். ஏன்னா உடனே நம்ம யூஸ் பண்ணோன்னா க்ளூகன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் நேரம் ஆகும் ஒட்டுறதுக்கு. ஒட்டி முடிச்சுட்டு ஒரு 1 or 2 hours கழித்து நீங்கள் மேலே வந்து அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம் மற்றது. இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி மேலே எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லா பேப்பர் ஸ்டிக்ஸ்லேயும் நான் வந்து எட்ஜஸை மட்டும் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒட்டுற இடத்துல மட்டும் ஆப்போசிட் சைடில் ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்போ தான் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கையால் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஃபெவிகால் டப்பா எடுத்து அதோடைய சப்போர்ட்டில் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கொடுத்தோம்னாக்கா அது ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒட்ட போகிறோம். மொத்தமாக ஒரு 7 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். சென்டரில் 1, ரைட் சைடு 3, லெஃப்ட் சைடு 3 அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டிக்குவாங்க ஈக்குவல் டிஸ்டன்ஸில். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு இதுக்கு மேலே தான் அந்த ப்ளூ கலர் பேட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ப்ளூ கலர் பேட்டர்னையும் அங்கங்கே உங்களுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டு பார்க்குறதுக்கு அழகாக ஒட்டிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். ஒட்டி முடிச்சுட்டு பேக் சைடில் நீங்கள் ஆணியில் மாட்டணுன்னா உள்ளன் த்ரெட்டை வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு ஆணியில் மாட்டிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு வாலில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் டபுள் சைட் டேப் போட்டு வாலில் ஸ்டிக் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சிம்பிளாக ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்கோம், வால் டெக்கரு. இதை நான் வாலில் ஸ்டிக் பண்ண அதை காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ அழகாக வந்திருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you on next video. Bye.